கொஞ்சமாச்சும் நாகரிகம் தெரியணும். ஆமா, வந்தவங்களை இப்படிதான் அசிங்கப்படுத்தி அனுப்புறதா? ஆ, உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றாளா பாரு. எப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறத. சாரு, உன்கிட்டதான் கேக்குறேன் சாரு. ஷகு, அவளே ஏற்கனவே அழுதுகிட்டே தான் இருக்கா. ஈவினிங் நடந்த பிரச்சனை, நைட் 8 மணி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கா. ஃபிட்டு, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. ஆமா, சில்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அப்ப இந்த விளையாட்டை ஆரம்பிச்சது யாரு? அவங்க மேலையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே நம்மளே கோஆபரேட் பண்ண தானே செஞ்சோம். அமைதியே வீடு, சும்மா கத்திக்கிட்டே இருக்கறதுனால எதுவும் சரியாக போறதுல. அவளே ஏற்கனவே நொந்து போயிருக்கா. எது? இவ இன்னொருத்தனை அடிச்சுட்டு இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கு பேரு தான் நொந்து போயிருக்கிறதா? இல்ல கேக்குறேன், இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கை நீட்டி அது ஒரு ஆம்பளை அடிச்சிருக்கா இவள. ஏய், இங்க பாரு சாரு, உன்னதான் கூப்பிடுறேன், கேக்குதா இல்லையா காது? அக்கா, தெரியாம பண்ணிட்டேன்க்கா, இனிமே பண்ண மாட்டேன்க்கா. மாமா கிட்ட சொல்லுங்க. மாமா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? கோவப்பட மாட்டாங்க, தலையில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஆமா, உன்ன ஏன் கல்யாண விஷயத்திலேயே நீ தலையிடும் போது உன்னை பட்டுன்னு தலையில கொட்டி உட்கார வச்சிருக்கணும். ஆமா, சின்ன பிள்ளையாச்சுன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா ஹேண்டில் பண்ண ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ரேஷ்மா சொல்லும் போது நான் நம்பவே இல்லை நீ மாறி இருப்பேன்னு சொல்லி. ஆனா இப்பதான் தெரியுது நீ மாறவே இல்லை, நான் நம்பாதது உண்மைதான் சொல்லிட்டு. உன்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லக்கா, நான் மாறிட்டேன் தான். அப்ப இருந்த மாதிரிலாம் நான் இல்ல. அந்த டைம்ல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பொண்ணுங்க தான் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பணத்துக்காண்டி அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. எனக்கு வார்த்தையால பேசுறத விட எப்படி நான் அந்த மாதிரி பண்ணனு எனக்கே தெரியலக்கா. சாரிக்கா. என்னடி சாரி? என்னன்னு கேக்குறேன். ரகு, ஆமா, எல்லாத்துக்குமே என்னையே சொல்லு ரகு ரகுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செல்லம் கொடுத்துதான் ஒரு பைத்தியக்காரிய உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அந்த பைத்தியக்காரி என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம சுத்திக்கிட்டு கிடக்கா. ஆமா, போயிட்டு சொல்லவா பிரியா கிட்ட? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இப்ப எதுக்கு தாச்சு பூச்சு தஞ்சாவூர்னு கத்திக்கிட்டு இருக்க? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? அவ பண்ணது தப்புன்னு அவளே புரிஞ்சுக்கிட்டால, அதுதான் வேணும். சும்மானா கத்திக்கிட்டு இருக்காத ரகு. தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நம்ம கத்தி புரிய வைக்கலாம். அதை விட்டுட்டு சும்மானா கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப என்ன ஆக போகுது? நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு முதல்ல. என்ன பேச போற? இங்க பாருன்னு சொன்னேன் சாரு. அக்கா, சாரிக்கா. அவதான் சாரி கேக்குறாள்ல, போ ரகு. ரகு, போ, உன் பொண்டாட்டி கூப்பிடுறா பாரு, என்னன்னு போய் கேளு போ. அவகிட்ட என்னன்னு கேக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இவகிட்ட முதல்ல பேசிட்டு போறேன். இங்க பாரு சாரு, உன்கிட்டதான் பேசுறேன். அக்கா, இதை தெரியாம பண்ணிட்டேன்க்கா. நான் அவர்கிட்ட போய் சாரி வேணா கேக்குறேன். அதுக்காண்டி மாமாவை என்ன திட்ட வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. நான் அந்த நிலைமையில இருக்கும் போது எனக்கு என்ன பண்றேன்னு கூட தெரியாம பண்ணிட்டேன். சாரிக்கா. நான் அவர்கிட்ட போய் நேர்ல போய் சாரி வேணா சொல்றேன். அதான் சாரி சொல்றேன்ட்டால, தயவு செஞ்சு போன்னு சொன்னேன். ரகு, ஷோ, இவ வேற ஒருத்தி. இதோ வர இவனு போ, கூப்பிடுறால, வந்து வச்சுக்கிறேன் இரு. அக்கா. சரி, எதுவும் இல்ல, ஃபீல் பண்ணாத சரியா? நம்ம பண்ணது தப்பு தானே. முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இந்த அளவுக்கு கோவப்படலாமா? முதல்ல சொல்லு. அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அத்தனை பேர் முன்னாடி வச்சு பலகாரன்னு இப்படி அடிச்சா அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதுவும் யாருமே இல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஏதோ எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. பட் ஆனா எல்லாரும் முன்னாடியும் இப்படி வச்சு பண்ணது ரொம்ப தப்பு தானே. உனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே அதை நீ பேசிதானே தீர்த்திருக்கணும். கை நீட்டுவாங்களா? அது சரி விடு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு வேணும்னா அவர் நம்பர் வாங்கி தரேன். நீ அவரை மீட் பண்ணி சாரி கேட்டுறேன். அப்படி இல்லைன்னா அவர் ஃபோன்லையாச்சும் சாரி, ஓகேவா? சரியா? அது வந்துக்கா. என்ன வந்து போய் ஒரே ஒரு சாரினால இன்னமும் ஆக போறது இல்ல. நம்ம மேல இருந்து கீழே ஒன்னும் விழ போறது இல்ல. சாரின்ற ஒரு வார்த்தை தானே, கேளு, தப்பில்ல. சரி, ஓகேக்கா. சரி, அழுதுகிட்டே இருக்காம வெளியே வந்து உட்காரு சரியா? அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன், சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்து படு. ஓகே? ஓகேக்கா. சொல்லுமா. அனு, ஆடி மாசம் பிறந்திருக்குல்லம்மா, அதான் நாளைக்கு ஆடி மாசம் சீர் கொடுத்துட்டு அப்படியே உன்னை உன் மாமியார் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட உனக்கு சேலை வேணுமா இல்ல சுடிதார் வேணுமான்னு கேட்கலான்னு போன் பண்ணமா. ஏமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மான சேலை சுடிதார்லாம் இருக்கிறதே போட முடியாம தான் இருக்கு. இதுல நீ வேற எதுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா.
அப்படி சொல்லாதானோ. ஆமா, எடுக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் உன் மாமியார் வீட்டுல மட்டும்தான் நல்லா எடுத்து தருவாங்க, அம்மா எடுத்து தர மாட்டான்னு நினைக்கியோ? அப்படிலாம் நினைக்காதானோ, நான் நல்லா தான் எடுத்து தருவேன். ஐயோ அம்மா வருத்தப்படாதம்மா, அப்படி சொல்லல. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சேலை இருக்கு, நீ எடுத்து கொடுத்ததுதான் இன்ன வரைக்கும் நான் பிளவுஸ் தைக்காம அப்படியே வச்சிருக்கேன். இதுல இவர் வேற அடிக்கடிக்கு சேலை சுடிதார்லாம் எடுத்துட்டு வந்து தரதான் செய்றாரு. அத்தையும் நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது ரொம்ப கிராண்டா இருக்க சேலைலாம் வேண்டான்ட்டு காட்டன் மாதிரி பியூர் காட்டன்ல வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாமே கட்டாம அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்க சேலை வேண்டாம், நீ எடுத்துட்டு போ, நீ புது சேலை வாங்க வேண்டாம். அப்படியா, சரி அப்ப நான் சுடிதார் வாங்கிட்டு வரேன். இவ்வளவு நேரம் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சேலையும் சுடிதாரும் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் தானே சொல்றேன். ஏன்டி ஒன்னே ஒண்ணு வாங்குறதுக்கு உனக்கு என்ன இல்ல என்னன்னு கேட்கேன். ஆமா, நல்ல வரத்து வரால. சரி உன் விருப்பம், என்னமோ எடுத்துட்டு வா. உன் பொண்ணுக்கு என்ன வாங்கி தரணும்னு நினைக்கிறியோ அதை வாங்கிட்டு வா, போதுமா? ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்குமா வர? காலையிலேவா இல்ல மதியமா? ஒரு 10-11 மணி மேலதான் வரணும் அனு. இன்னும் பழத்தட்டு எல்லாம் எதுவும் வாங்கல. உங்களுக்கு சேலை எடுக்கிறதுக்கே இப்பதான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை தம்பிக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிக்கிட்டு, அப்படியே உனக்கும் என்ன கேட்டுன்னு வாங்கிட்டு, அத்தையும் நானும் தான் வந்திருக்கோம் 2 பேருமா தனியா. நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வரணும். ஆமா, நாளைக்கு வர சின்ன பொண்ணு உமா, அதுக்கப்புறம் எல்லாரும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. அதான் உங்ககிட்ட முன்னாடி போன் பண்ணி சொல்லணும்ல. சரிம்மா. சரிம்மா அனு, நான் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்ன நீ ஒரு வார்த்தை சொல்லிடு, அம்மா இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாளைக்கு மறு வீட்டு கூட்டிட்டு போறக்கு ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டு கூட்டிட்டு போகணுமாமே, அதனால வராங்க அப்படின்னு சொல்லிடு. என்னம்மா? நீ முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுமா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரிம்மா, நான் இப்போ ஃபோன் பண்ணி உடனே சொல்லிடுறேன். மாப்பிள்ளை தம்பி எங்கம்மா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவரதாம்மா அப்பா அம்மா வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வர மாட்டேங்கிறாரு. ரகு சாந்தி இப்படி பேர் சொல்லி கூப்பிடுற மாப்பிள்ளைய? பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிருச்சு. சின்னடி உனக்கு பிரச்சனை? ரகு ரகுன்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க. சக்கு அம்மா லைன்ல இருக்காங்க. ஆமா அம்மா வந்துட்டாரு பாருமா, பேசு. ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு அனுவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரோம், அதான். வாங்க, இதுல என்ன இருக்கு? வீட்டுக்கு தானே வர போறீங்க, பாத்துட்டு தானே போறீங்க, வாங்க. இத வேற என்கிட்ட சொல்லணுமா என்ன? ஐயோ தம்பி அப்படி இல்ல, வந்து அனுவையும் கையோட கூட்டிட்டு போறோம். ஏற்கனவே சொன்னதானே ஆடி மாசம் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு, அதுதான். சின்னடி எனக்குலாம் தெரியாது. ஹலோ அனு. அத்தை. சரிங்க அத்தை. அதான்ப்பா சீர் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு வேட்டி சட்டை எடுக்கவா இல்ல பேண்ட் சட்டை எடுத்துருவா? நீங்க எதுவும் எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம். அதான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டுப்பா. இதுல என்னமா இருக்கு? இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு? புருஷனை பொண்டாட்டி எடுத்து தரதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க 2 பேருக்கும்? அப்படி இல்லம்மா, எதுக்கு வீண் சரமோ அப்படின்னு சொல்லிட்டுதான். இப்ப எதுக்கு நாங்க என்ன சட்டை இல்லாமே இருக்கோம், எடுத்து கொடுக்கற அவசியம் எல்லாம் என்னத்துக்கு? அப்படி இல்லப்பா, அதெல்லாம் ஒரு முறை, நீ சொல்லு. எனக்கு பேண்ட் சட்டை போதும்டாமா, நீங்க வேட்டி சட்டையில எடுக்க வேண்டாம். சரிப்பா, அதான் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணோம். நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்ப்பா. சரி அனு, நான் வச்சிருவாமா? சரிம்மா, நீ வச்சிரு. சரிம்மா. பாய் பாய் டாடா. அனு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பத்துக்கோ சொல்லிட்டேன். ஆமா, தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா நீ உன் அம்மா கிட்ட சொல்லிடு, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதானடி நம்ம டீலிங்கு. சின்ன டீலிங்கா? என்ன டீலிங்கு? நல்ல போய் சொல்றீங்களே. அப்படிலாம் நான் உங்ககிட்ட டீலிங் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஏய் குடிச்சி, என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ தானடி சொன்ன போட்டியில ஜெயிச்சா நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா போட்டியில நான் தானே ஜெயிச்சேன். அப்புறம் வேற என்னன்னா சார் நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, போட்டியில யாருமே ஜெயிக்கல. எங்க டீம் 2 பாயிண்ட், உங்க டீம் 2 பாயிண்ட். சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல, புரிஞ்சுச்சா? நல்லதான். எங்க அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் சரிங்க அத்தை, பரவாயில்ல அத்தை, கூட்டிட்டு போங்க அத்தை பேச தெரிஞ்சிச்சுல. பொண்டாட்டி அனுப்புறதுக்கு மனசு இல்லன்னா அப்ப எதுக்கு சொல்றீங்க? நீங்க என் அம்மா கிட்டே சொல்ல வேண்டியதானே, என் பொண்டாட்டி நான் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்ல வேண்டியதானே. என் செல்லக்குட்டி புருஷா, உங்களால எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் என்னாலயும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன விட்டுட்டு போலான்னு ரெடி ஆயிட்ட. நீங்க கூட தான் என்ன அனுப்பி வைக்கலான்னு ரெடி ஆயிட்டீங்க. ஏங்க இருங்க, ஆடி மாசம் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டான். சோ 2 பேரும் தனித்தனியா தான் படுக்கணுமா. பாட்டி வந்து அப்பமே சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க போயிட்டு பாட்டி ரூம்ல தூங்குவீங்களா. இது எப்பத்துல இருந்து? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்து தான். போங்க, போயிட்டு நீங்களும் பாட்டியும் தூங்குங்க, நானும் அத்தையும் தூங்குறோம். செம்ம கூட தூங்குறக்கடி உன்னை அங்க இருந்து வர சொன்ன. ஏங்க அது எனக்கு தெரியுங்க, ஆனா பாட்டிக்கும் உங்க அம்மாக்கும் தெரிய மாட்டேங்குதுல்ல. சோ நீங்க இங்க இருக்க கூடாதான், அங்கதான் போய் படுக்கணுமா. போங்க. அனோ ரொம்ப பண்ணாதடி. யாரு? நானா? ஆமாடி, நீதான்டி. சரி பரவாயில்ல, ரொம்ப பண்றதாவே இருக்கட்டும், என் புருஷன்கிட்ட தானே. சரி, ஆடி மாசம் எப்ப முடியுமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்ற, இன்னும் முடி இருக்கு, நாள் இருக்கு. போங்க, போயிட்டு அமைதியா படுங்க. ஆமா. அனோ சின்ன சிரிக்காத.
மை டியர் புருஷா, தலகாணியும் பெட்ஷீட்டும் எடுத்து கொடுக்குறேன், கட்டி பிடிச்சு தூங்குங்க. உன்னை கட்டி பிடிச்சு தூங்கலாம்னு நினைச்சேன். நீ என்னடி தொலைக்கானையும் பெட்ஷீட்டையும் கட்டி பிடிச்சு தூங்க சொல்ற? அனு 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 ப்ளீஸ் அனு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க படுத்துக்கிறானு ப்ளீஸ் அனு. சேங்க, நானும் உங்களை வெளியே போய் படுக்க சொன்னேன், சேங்கிட்ட வந்து கிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை வெளியே போய்லாம் படுக்க சொல்லல. அனு, அப்ப வெளியே போக வேண்டாமா? நான் இப்ப அப்படி சொன்னேன்? இப்பதானடி சொன்னேன். நான் வந்து அப்படி சொல்லல, வெளியே போக வேண்டாம்னு நான் சொல்லலைங்க. உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் தான் சொன்னாங்க போய் வெளியே படுங்கன்னு சொன்னேன். அனு 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 ப்ளீஸ் அனு, ப்ளீஸ் அனு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள். நாளை நினைச்சா கூட உன் கூட படுக்க முடியாதுடி. உன் அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அங்க வந்து பாக்கணும்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குடி. ப்ளீஸ் டி, செல்லும்ல, தங்கம்ல, வெள்ளம்ல. சேங்க, குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. நீங்க சொல்றது எனக்கும் புரியுது, புரியாமலாம் இல்ல. ஆனா இது நம்மளுடைய சம்பிரதாயம் சொல்லி பாட்டி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என் பேராண்டி இப்படிதான் பிடிவாதம் பிடிப்பான், அவனை வெளியே விரட்டி விடுறது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு உங்க பாட்டி ஆல்ரெடி என்கிட்ட கேட்டு வாக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ வெளியே போங்க. சீ, அது என்னடி பெரிய அரசியல்வாதி கொடுக்குற வாக்கா? தூக்கி வெளியே போடுறீ. ஆமா, கட்டின புருஷனை விட வாக்கா உனக்கு முக்கியம். ஒழுங்கு மரியாதையா நீ என் கூட தான் படுக்கிற. நான் எங்கேயும் போக மாட்டேன். இது யாருமே, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓ அப்படி, சரி சரி, உங்க ரூம்ல நீங்களே படுத்துக்கோங்க, நான் வெளியே போறேன். அனு, அனுதான், என்ன சொல்லுங்க. ரொம்ப பண்ணாதடி. சேங்க, நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் நான் இங்க படுத்துக்கிறேன். சேங்க, இது என்னங்க கேள்வி? படுத்துக்கோங்க. அனு, ஓகேவா? சின்னங்க, நீங்க ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க ரூம்ல நீங்க படுக்கிறதுக்கு என்கிட்ட ஓகேவான்னு இருக்கீங்க. படுத்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு ஓகே. என்ன ஓகே? படுக்கிறதுக்கு தானே, அது பிரச்சனை இல்ல, படுத்து தூங்குங்க, நான் வெளியே போறேன். ஏய், சின்னங்க, ரொம்ப அலைய விடாதடி. ஆமா, சாரு, உங்களை நான் அலைய விட்டேன். நல்ல கதையா தான் இருக்கு. ஆமா மவளே, ஒரு நாள் என்ன பாக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கும்டி. அன்னைக்கு போன் பண்ணி ரகு ரகு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவல, பாத்துக்கிட்டே இருடி. சத்தியமா வரமாட்டேன். நீ என் கால்ல விழுந்து கெஞ்சினா கூட வரமாட்டேன்டி. ஆமா. ஓ, சாருக்கு இந்த எண்ணெல்லாம் வேற இருக்கா? அதையும் பாத்துருவோம். நான் எங்க வீட்டுக்கு போனதுல இருந்து பாக்கலாம். யாரு முதல்ல போன் பண்ணி அனு உன்னை பாக்குற மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல ரகு உங்களை பாக்கணும் மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆமா. ஏன்டி என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறியா? ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? 100% அப்படிதான். சிப்படி. சிரிக்காதடி, அதுக்கப்புறம் ஏடா கூடமே எதனா பண்ணி வச்சிருவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா. சேண்டி வாய்ப்பு இல்ல, ஏன் வாய்ப்பு இல்ல? ஏன்னா பாட்டி ஆல்ரெடி வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சரி, வெளியே போய் தூங்குங்க. குட் நைட். சிப்படி. ஆளை பாரு, ஆளை. குட் நைட்டா? பேட் 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 நைட் உனக்கு. சரி, ஓகே, பேட் நைட், பை. சகு, என்ன ஓகேவா? அது இல்ல, பாய்னு சொல்ல வந்தேன். இச்சுபடி, உன் வாயை தூக்கி குப்பையில போடு. சகு, திரும்பி பார்க்க மாட்டேன்டி. ஆமா, ஒருத்தனை இவ்வளவு அலைய வைக்க கூடாதுடி. சரி, இங்க வாங்க. போடி. எங்க இவளே? நீயா கூப்பிட்டு ரகு உங்களை பார்க்கணும் மாதிரி இருக்குன்னு சொல்ற வரைக்கும் பக்கத்துல வரமாட்டேன்டி. இது ரகுவோட சபதண்டி. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய சபதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கானவர்லாம் இல்லன்னு எனக்கு தான் தெரியும். பாத்துக்கோங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நானும் அப்படி சொல்ல மாட்டேன். பாப்போம்டி. போடி. போய் தூங்குங்க. எனக்கு தெரியும், மேடம் பீத்து போட்டு தூங்கு. நான் நல்லா தூங்குவேன். சிப்படி, தூங்குடி, நல்லா தூங்கு. சரி ரகு, பாய். மவள வந்தன்னு வச்சுக்கோ, கொன்னுருவேன். ஐயோ கடவுளே. மச்சான், வர மச்சான், எனக்கு தெரியும் மச்சான், நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா மச்சான், உட்காரு. அசுஷோ, சாருக்கு தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ற மச்சான். வண்டி அங்க வெளியில பார்க் பண்ணிருக்கேன், நான் போயிட்டு ஒரு சரக்கு வாங்கிட்டு வரேன். டேய், பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே என்ன? இத்தனால குடிக்காம தானே இருந்த? நான் குடிச்சாலே பைத்தியம் மாதிரி திட்டுவேன். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? குடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. செவல ஒருத்தி அடிச்சான்றதுக்காண்டி அதுக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருக்க. பைத்தியமாடா நீ, இல்ல பைத்தியமானு கேக்குறேன். அது மச்சான், அது நான் என் மச்சான் ஃபீல் பண்ண போறேன். அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் என்ன நான் ஃபீல் பண்ணணும்? அவளுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா மச்சான்? நீ அனுவை லவ் பண்ணும்போது சொல்லுவல்ல, அவ போயிட்டான்னு, அதை விட வலிக்கு மச்சான். அப்போ தெரியல அந்த வேலையை எப்படி இருக்கும்னு, இப்ப தெரியுதுடா மச்சான்.
1000 ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குடா. முடியலடா மச்சான். டேய், அதெல்லாம் எதுவும் இல்லடா. போனவள நினைச்சு ஃபீல் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ சரக்கு அடிச்ச? எவ்வளவு ஒருத்தி அடிச்சானா திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வருவியா, இல்லைன்னா ஒரு மிரட்டிட்டு வருவியா? அதை விட்டுட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சுட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு சும்மா நான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு உன்னைய நீ அழிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் குடிச்சாலே கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு மச்சான், இதெல்லாம் நல்லா இல்ல. சரி வா, ஏந்தி வீட்டுக்கு போலாம். சரி, இது என்னடா இடம்? உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்தையும் ஆளையும் பாரு. போலீஸ் கிட்ட மாட்டினு வச்சுக்கோ, அவனு உள்ள தூக்கி வச்சு நொச்சிருவானுங்க. அட போடா, வாழ்க்கையே ஆல்ரெடி நாசமா போய்கிட்டு இருக்கு. இதுல போலீஸ் கிட்ட மாட்டினா என்ன, மாற்றலன்னா என்ன? மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? சேண்டா வீடு எதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு? சின்னன்னு சொல்லி தொலை. சில தெரியாம தான் கேக்குறேன். சும்மா ரோட்ல போறோம், ஒரு இடி இடிச்சாலே அவன்கிட்ட வேணுக்குன்னு போய் சண்டைக்கு நிக்கிறவன் இன்னைக்கு ஒரு பொண்ணு, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி பலார்னு அடிச்சிருக்கான். திருப்பி ஒண்ணுமே சொல்லாம அடி வாங்கிட்டு வந்திருக்க. மாடு மாதிரி மொளை மாதிரி நின்னுகிட்டு இருக்க. பொண்ணு அடிச்சான்றதுக்காண்டி அமைதியா இருந்தியா? சில வேண்டிய பொண்ணு அடிச்சான்றதுக்காண்டி அமைதியா இருந்தியா? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, சொல்லுன்னு. ஷார் அவ உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அவள? அது எதுவும் ஆ புரியல. ஏ, போடா. அப்ப ஏதோ மறைக்கிற அப்படித்தானே? இப்ப என்கிட்ட சொல்லுவியா மாட்டியா? மச்சான், அதெல்லாம் எதுவும் இல்ல மச்சான். அது அது ஒண்ணும் இல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். அது பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆமா, சீனா டென்ஷன் தான். எதுக்கு பேசிக்கிட்டு? ஆ தங்கச்சிமா எங்க? ஆ நீ என்ன தனியா வந்திருக்க? தங்கச்சிமா வரலையா? என்ன பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாளா? டி குடிக்கிற நாயி, இந்த இடத்துக்கு அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னு அடிக்கிறது இல்லாம என்னைய செருப்பாலி அடிப்பான். ஆமா, அவளை வர கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அம்மாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் வர பண்ணணும். நான் உன்னை காணுமேன்னு சொல்லிட்டு தான் ஊரா தேடிக்கிட்டு இருந்தா இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மச்சான், எப்படி மச்சான் நான் இங்கதான் இருப்பேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுல சண்டை வந்தா எங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அதனாலதான் இங்க வந்தேன். மச்சான், இங்க இருந்து அப்படி மேலே பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. வானத்துல குட்டி குட்டியா கலர் கலரா பாக்குறதுக்கே அழகா இருக்கலாம் மச்சான். அப்படியே என்ன பாரு, எவ்வளவு கேவலமா இருக்கேன். என்ன மச்சான், நல்லா வாழ்றதுக்கே தகுதியானவனே இல்ல. என்னடா மச்சான் சொல்ற? கரெக்ட் தானே? நல்லா வாழ்ந்து என்னடா பண்ண போறேன்? போடா. அதேதான் நானும் கேக்குறேன். வாழ்ந்து என்ன பண்ண போற? செத்துரு. ஆமா, இப்படி குடிச்சு குடிச்சு தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு பதிலா ஒரே அடியா செத்துட்டுனா கரெக்டா இருக்கும். மச்சான், இதுல பியூட்டி என்ன தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பத்தியா? அதுதான் மச்சான். ஐயோ கடவுளே. மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட பீர் அடிச்சுட்டு தான் இவ்வளவு பேசுறேன். ஆனா நீ பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு பண்ண ரகலெல்லாம் அனு பார்க்க போயே ஆகணும்னு சொல்லி ரிசப்ஷன் வரைக்கும் போய் அன்னைக்கு என்ன ரகுல பண்ண தெரியுமா மச்சான்? டீ, முடிஞ்சு போன விஷயத்தை ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா? அவ இன்னைக்கு வேற ஒருத்தன் பொண்டாட்டிடா. அமைதியா இருடா. எனக்கும் கல்யாணம் வச்சுடா. எதையாச்சும் பேசி சண்டே வர வச்சிடாதடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஷாரு அவ எல்லாருக்கிட்டையும் நீ இந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையா இருந்தா நான் பார்த்ததே இல்ல. அதுவும் அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்கான். சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? அவளை ஏற்கனவே தெரியுமா, இல்ல அவளை மச்சான் என்னடா ஃபிட்ரா? அவளை பத்தி பேசினா மட்டும் டாபிக்க மாத்திக்கிட்டே இருக்க எவ்வளவு போதையிலையும். இப்ப சொல்ல போறியே இல்லையா? இப்ப கண்டி சொல்லலன்னு வச்சுக்கோ, இதோட நம்ம 2 பேருக்கு இருக்கிறது எல்லாமே முடிஞ்சிட்டுதான் பாத்துக்கோ. ஏய், சொல்ற அளவுக்கு எல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லடா மச்சான். அது ஆஹ் நான் ஒருத்தி லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதான்டா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே, அவதான் அவ. போதுமா? மேடத்தை பத்தி சொன்ன உடனே மேடத்துக்கு சுள்ளுன்னு குத்திட்டு, அதனாலதான் மேடம் அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சிட்டாங்க. இதே மவளை வேற இடத்துல கைய நீட்டி இருக்கணும், நீட்டின கைய உடைச்சிருப்போம் கண்டிப்பா. ஆனா எல்லாரும் முன்னாடியும் கைய நீட்டி அடிச்சிட்டாளா, அதான் அவங்க குடும்ப ஆட்கள்லாம் இருந்தாங்க. என்னத்த பேசன்னு தெரியாம நானும் அமைதியா வந்துட்டேன்.
என்னடா சொல்ற? அந்த பொண்ணா? ஆமாடா, அந்த பொண்ணுதான். பெங்களூர்ல வச்சு பழக்கம். எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே பேசி என்ன ஆகுது? அத வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. இனிமே பேசினா மட்டும் வர போறால என்ன? அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட மச்சான் என்ன. உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு சின்னதா அடிபட்டா கூட துடிச்சு போயிருவா. எப்படி என்னை ஈஸியா தூக்கி போட்டுட்டு போனான்னு தான் தெரியல. ஒரு வேலை எல்லாத்துக்கும் காரணம் அவன் அப்பங்காரனா தான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மொட்டை பைய முதல்லயே அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான். சிவதான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எங்க அப்பா ஒத்துப்பாருன்னு அடம் பிடிச்சு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போனான். அவனும் முடியாதுன்னு கடைசியா அப்படி இப்படின்னு ஒத்துக்கலாம் வச்சுட்டோம். ஆனா ஏன்னு தெரியல, கடைசியா ஒரு மாசமா என்கிட்ட பேசவும் இல்லை. ஒரு நாள் அவ ஃப்ரெண்டை விட்டு இன்விடேஷனை கொடுக்க ஆரம்பிச்சான். ஆ, எனக்கு கல்யாணம் இனிமே என் வாழ்க்கையில நீ வராதுன்னு சொல்றா. எப்படிடா மச்சான், எப்படிடா ஒத்துக்க முடியும்? ஆ, சொல்லுடா, எப்படி? நீயும் அப்படியே விட்டுட்டியாடா? நீ நேர்ல போய் பாத்தியாவல? போனனே, நேர்ல போனே மச்சான். மேடம் என்ன வெளியே நின்னு கேமராலே பார்த்துட்டு அந்த பரதேசி நாய் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, கேட்ல இருந்து அப்படியே விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இதுல பியூட்டி என்ன தெரியுமா மச்சான்? அவன் அப்பங்காரன் என்ன கூப்பிட்டு பணம் தரேன்னு சொன்னான். அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாது. ஐயோ கடவுளே, அவ தாண்டா உலகம்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப இப்படி அனாமத்தான் விட்டுட்டு போயிட்டா. இந்த பொண்ணுங்க தாண்டா ஏன்டா இப்படி இருக்கானுங்க? ஆ, சரி விடு. எப்படிடா விட முடியும்? எப்படி விட முடியும்? இல்ல எப்படி விட முடியுங்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அதாண்டா இருந்தோம். பிடிச்சி போய் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ப்ரொபோஸ் பண்ணோம். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்ப என்ன இதுக்கு சிவெல்லாம் லவ் பண்ணா? சொல்லுடா. என்னை விட நல்ல பெரிய வசதியானவளை தான் கல்யாணம் பண்ண போறேன்னா அப்ப என்னத்துக்குடா என்ன லவ் பண்ணணும் இவன்? என்னத்துக்குடா? போடா, உனக்கு சொன்னா புரியாது. நீயே ஒன் சைடு பார்ட்டி. டேய், போற போக்குல என்ன ஒரு குத்து குத்துற பத்தியா நீ? ஆமா ரமேஷா, நீ அனுமா ஒன் சைடா லவ் பண்ணதுக்கே நீ அவ்வளோ அலப்பறை பண்ண. நாங்க ரெண்டு பேரும் நீ இல்லைனா நான் இல்ல, நான் இல்லைனா நீ இல்லைன்னு சொல்லி பெங்களூர்ல நாங்க போகாத இடமே இல்லை தெரியுமா மச்சான்? ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டதே இல்ல. அவ கைய கூட பிடிச்சது இல்ல மச்சான். ஒரு சின்ன கிஸ் கூட அடிச்சது இல்ல தெரியுமாடா மச்சான்? அந்த அளவுக்கு தான் ரெண்டு பேரும் இருந்தோம் எங்க ரிலேஷன்ஷிப்ல. எங்கள மாதிரி ஷாரால இருந்திருக்க முடியாது. மத்தவங்கள மாதிரி இந்த பப்பி லவ்லாம் இல்ல, பாக்குறப்பெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. எங்க லவ் ரொம்ப மெச்சூரான லவ்டா. இப்படி பாதியிலே முடிஞ்சு போச்சுன்னு தெரியல. அவ்வளவுதான் விதின்னு நினைக்கிறேன். சரி வீடு மச்சான், நீ வீட்டுக்கு போ. நானு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. பாய். நீ எங்கேயும் போய் கிழிக்க தேவையில்ல, என் கூட வா. நான் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கேயே வண்டி இருக்கட்டும், காலையில வந்து எடுத்துக்கலாம். ஏய், நான் வரலடா. வான்னு சொன்னேன் மச்சான், வரலடா, வாடான்னு.